வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு சவுத் இண்டியன் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பொட்டுக்கடலை உருண்டை தான். இது பார்த்திங்கன்னா நல்ல ப்ரோட்டீன் நிறைஞ்சது. நம்ம இதில் வெல்லம் போட்டிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு அயன் கண்டென்ட்டும் நிறைய கிடைக்கும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நான் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சீருக்கான தட்டுக்கு தான் செய்ய போகிறேன். அதனால தான் இந்த மாதிரி ஒரு உருண்டையும் அதுக்கப்புறம் பெரிய சைஸ்லேயும் செஞ்சு வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். இதில் பொட்டுக்கல்லை நம்ம அதில் போட்டு இளம் வறுப்பாக வறுத்துக்கலாம். அந்த ஈரப்பதம் போனால் போதும். இப்போ நம்ம அதே பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா அரை கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். இதை தான் பாவு காய்ச்ச போகிறோம். பொட்டுக்கல்லை வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து கொட்டி எடுத்துக்கலாம். இப்போ தட்டில் எடுத்து கொட்டிடலாம். நம்ம அதே பாத்திரத்தில் பாவு காய்ச்சிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு வெல்லத்தை போட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 200 ml தண்ணி ஊற்றுறேன். ஓரளவுக்கு சூடானோனையும் வெல்லம் நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு. இது ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா இதில் நிறையா தூசு எல்லாம் இருக்கும், மண் இருக்கும். பார்த்திங்கன்னா எவ்வளோ டஸ்ட்டெல்லாம் வந்திருக்குது. இதை எடுத்துடலாம். இப்போ இதே பாவை எடுத்து நல்லா 2 கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம பாவை காய்ச்ச ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம அதே பாத்திரத்தில் அந்த பாவை ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா பபிள்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. பாவு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு தட்டில் தண்ணி ஊற்றி வச்சுக்கேன். முதல்ல டெஸ்ட் பண்ணேன், வரல. இப்போ பாருங்கள் நல்லா உருண்டு வருது. இப்போ கெட்டி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதில் பொட்டுக்கடலை போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நல்லா கலரணும். மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சாச்சு. ஒரு 2 நிமிஷம் அடுப்புலேயே அப்படியே கலரிட்டே இருக்கணும். நல்லா கெட்டி ஆகணும் கலர்றது. அடுப்பை ஃபாஸ்ட்டாகவே வச்சுக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். நல்லா சூடாக இருக்கிறனால நம்ம அதில் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டோம். கையில் நெய் தடவிக்கலாம். தடவிட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் ஆற விட்டு பிடிக்க ஆரம்பிங்க. ரொம்ப சூடாக இருந்தால் கை சுற்றும். நல்லா டைட்டாக உருண்டை பிடிக்கணும். அந்த சூடு கொஞ்சம் இருக்கும். அப்போ தான் உருண்டை பிடிக்க முடியும். நம்மளோட பொட்டுக்கடலை உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நான் வெல்லம் நல்லா கருப்பு வெல்லமாக இருந்தங்காட்டி உங்களுக்கு நல்லா டார்க் கலரில் வந்திருக்குது. இதே வெள்ளை கலர் வெல்லம் போட்டிங்கன்னா ஒயிட்டாக வரும். நான் சின்ன சைஸாகவும் பிடிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் பெரிய சைஸாகவும் பிடிச்சிருக்கேன். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு தரலாம். ஒரு 100 கிராம் போட்டு உருண்டை பிடிச்சி வச்சிட்டோம்னா அவங்க எடுத்து சாப்பிடுவாங்க. இதில் ப்ரோட்டீன் நிறைய இருக்குது. இது ஹெல்த்தியான ஒன்று. வெல்லம் சேர்த்திக்கும் போது அயன் கண்டென்ட்டும் கிடைக்கும்.
ஸோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.